ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு விலாக் வீடியோ பார்க்க போகிறோம். அதுவும் எங்கள் ஃபார்மில் வித் மை பாப்புக்குட்டி. நாங்கள் அங்கே ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். நான் ஒவ்வொரு வாட்டியும் ஊருக்கு போகும்போது நம்ம மிஸ் பண்ண 90s வாழ்க்கையே அங்கே வாழ்கிற மாதிரி இருக்கும். நீங்களும் அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீட்டிலேருந்து எங்கள் ஃபார்ம் போகிற வழி எல்லாமே 2 சைடும் தென்னை மரமும் வாழை மரமும் அப்படியே நிறைஞ்சிருக்கும். பார்க்குறதுக்கு அப்படியே பசுமையாக குழுன்னு இருக்கும். ஃபார்முக்கு போகிற வழியை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நாங்கள் இப்போ இளநீ குடிக்க போயிட்டுருக்கோம். மரத்துலேருந்து வெட்டி அப்போயே ஃப்ரெஷ்ஷாக. நாம் இளநியை ஃப்ரெஷ்ஷாக குடிக்கிறதுக்கும் கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த வாழை மரத்துலேருந்து அப்போயே வெட்டி ஒரு பழத்தை எடுத்து பாப்பாவுக்கு கொடுத்தாரு. நீ சாப்பிடு. நான் இந்த சீனரிஸ் எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் என் பாப்பாவும் என் ஹஸ்பண்டும் என்னை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாங்க. ஸோ அவங்கள தேடி தான் நான் போயிட்டுருக்கேன். ஃபோனே நோண்டிகிட்டு இருக்காத, இளநீ குடிக்கவா அப்படின்னு சொல்லி என்னை திட்டி கூட்டிகிட்டு போனால் அங்கே என் ஹஸ்பண்ட் வந்து இளநியெல்லாம் பறித்து போட்டுட்டு இருந்தார். இளநியெல்லாம் வெட்டி கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் இதை குடி அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொல்லிட்டா. அப்புறம் ஸ்ட்ராக் எங்கே போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் இந்த பப்பாளி மர இலை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த இலையில் உள்ள காம்பு மட்டும் 2 சைடும் வெட்டிட்டு கொடுத்தாரு. அது ஸ்ட்ரா மாதிரி அழகாக குடிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் நல்லா ஜாலியாக இளநீ குடிச்சாவ. கொடு அவட கொடு. இவ்வளோ இப்படி ஒரு அற்புதமான இளநியை அவள் பார்த்ததே இல்லையா? பாப்பா 5 ரூபாய்க்கு காசு கொடுத்தா 50 ரூபாய்க்கு நடிக்கிற பாப்பா. இது எப்பயும் கீழேயே உட்கார மாட்டா. சரி இன்னைக்கு என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலான்னு நான் பேசாமல் இருந்தேன். அப்புறம் இளநியெல்லாம் குடிச்சிட்டு தேங்காவெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவுறதுக்காக அந்த வாய்க்கால் வரப்புக்கு போனோம். பார்க்குறதுக்கு அனுபவிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் தெரியல எனக்கு. நம்ம எங்கே போய் ஊர் சுற்றினாலும் எவ்வளோ என்ஜாய் பண்ணாலும் இந்த மாதிரி நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த ஃபீலிங்கே வந்து தனி தான். இதுதான் 90s கிட்ஸோட லைஃபு. ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்க இதை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க. பாப்பே இதில் படுத்து குளிக்கியா? அப்புறம் பம்பு செட்டில் குளிக்கிறது இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இது ரொம்பவே ஜாலியாக இருந்தது. ஓ அப்படிதான் என்ன கொஞ்சம் முதல்லலாம் கிடையாது. முதல்ல குளிக்கிறதுக்கு ரொம்பவே பயந்துட்டு இருந்தா. அந்த வரப்பிலையே படுத்துக்கிட்டு குளிச்சுட்டு இருந்தா. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து தூக்கி அவளை அந்த பம்பு செட்டில் நிற்க வச்சு குளிப்பாட்டினாரு. அங்கே இருந்த நாள் எல்லாமே நாங்கள் பம்ப் செட்டில் தான் குளித்தோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி கேம் பேக் டு 90s லைஃப் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறது தான் மனசுக்கு எப்போயுமே நிம்மதி. இப்போதைக்கு நாம் அனுபவித்த இந்த சந்தோஷத்தை அப்பப்போ எங்கள் பாப்பாவுக்கு நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களோட அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுதான் மறக்க முடியாத பீரியடாக இருக்கும் உங்களுக்கு. இதோட வீடியோ முடியலை, ரொம்ப லென்த்தியாக போட முடியாது. அதனால பார்ட் 2 வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அதில் என் பாப்பா வந்து கிணத்துல நீச்சல் கற்றுக்கிட்டது, ஆடு மாடுக கூட விளையாண்டது, அப்புறம் வாத்தை துரத்துக்கிட்டு ஓடினது, மரம் ஏறினது, இப்படி நிறைய விஷயம் பண்ணியிருந்தா. அதெல்லாம் மறக்காமல் பாருங்கள். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டு.